ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை இஸ் த லைஃப் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் காட். ஆசீர்வாதமாய் இருக்கிற வாழ்க்கை த லைஃப் ஆஃப் சன்ஸ் ஆஃப் காட். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சார் என்ன ஆசீர்வதிச்சா நான் ஆசீர்வாதமா தானே இருப்பேன்? இல்ல, உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, ஆனா நீங்க ஆசீர்வாதமா இல்லை. ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? என் கையில வந்து பாருங்க சார், ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு கர்த்தர், என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு. திடீர்னு ஒருத்தர் வந்து ஐயா பணத்தை வேண்டாரு, 100 ரூபாய் கொடுக்குறேன், இப்ப நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஆமென். ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒன்று, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகள். இன்னொரு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் யாருன்னா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த ஆசீர்வாதமாய் இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான். ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவன் ஆசீர்வாதமாய் இருப்பான்றதுக்கு கேரண்டி கிடையாது. பிள்ளைகள் யார், புத்திரர்கள் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிள்ளைகள், ஆசீர்வாதமாய் இருப்பவர்கள் புத்திரர்கள். பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் பிள்ளைகள், பெற்றதிலிருந்து கொடுப்பவர்கள் புத்திரர்கள். இயேசு சொன்னார், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். The better standard is not being blessed but being a blessing. அதாவது சிறந்த வாழ்க்கை என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய வாழ்க்கை. ஒரே ஒரு வசனத்தை கூட நான் வாசித்து, இதெல்லாம் அந்த நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற விஷயங்களோடு கனெக்ட் பண்ணப்பட்டது. வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 2வது வசனத்துல 2வது வரி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 4வது வரி, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இந்த காலை வேளையை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய 7 ஆசீர்வாதத்தை இங்கே தேவன் கொடுக்கிறார். அதில் 2 முக்கியமானது. ஒன்று, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. 2வது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பது என்னால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கை. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை இஸ் த லைஃப் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் காட். ஆசீர்வாதமாய் இருக்கிற வாழ்க்கை த லைஃப் ஆஃப் சன்ஸ் ஆஃப் காட். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை 2 வாழ்க்கையை பிரிக்கிறேன். ஒன்று, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. நான் ஆசீர்வாதமா இருக்கேன், என்னை ஆசீர்வதிச்சிருக்காரியா கர்த்தர், நான் ஆசீர்வாதமா இருக்கேன்ன்றது வேற. என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு தான் கரெக்டு. என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஆனால் நான் ஆசீர்வாதமா இல்லை, அப்படி இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ற புரியுதா? கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு இருக்கும், ஐயா நான் ஆசீர்வாதமா இருக்கேன் அப்படின்னு இருக்கு. நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க நினைச்சிடக்கூடாது என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு, நான் ஆசீர்வாதமா தானே இருக்கேன். இல்ல இல்ல, உன்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஆனா நீ ஆசீர்வாதமா இல்ல. சார் என்ன ஆசீர்வதிச்சா நான் ஆசீர்வாதமா தானே இருப்பேன்? இல்ல, உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, ஆனா நீங்க ஆசீர்வாதமா இல்லை. ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? என் கையில வந்து பாருங்க சார், ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு கர்த்தர், என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு. திடீர்னு ஒருத்தர் வந்து ஐயா பணத்தை வேண்டாரு, 100 ரூபாய் கொடுக்குறேன், இப்ப நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஆமென். சோ ஆசீர்வதித்திருப்பது வேறு. 1000 ரூபாய் கொடுத்தோன்னா நான் ஆசீர்வாதமா இருக்கேன் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், ஆனால் சிலர் மாத்திரம்தான் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஒரு 10,000 பேர்ல இருந்து ஒரு 50,000 பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா 50,000 பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ஆனால் சில 100 பேர் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். That's the thing. நான் ஆபிரகாமின் பிள்ளையாய் இருக்கும் பட்சத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு மாத்திரம் இருக்கக்கூடாது, நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும்.
நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது ஐ எம் a child of God. ஆனா நான் ஆசீர்வாதமா இருக்கும்போது ஐ எம் a son of God. Hallelujah. என் பிள்ளை நான் வடை வாங்கிட்டு வந்தா அவன் வாங்கி சாப்பிட்றான், வடையை வாங்கி சாப்பிட்றான். அவன் இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறான். அவன் ஒரு 20 வயசு ஆகும்போது 25 வயசு ஆகும்போது கடைக்கு போயிட்டு வரும்போது வடை வாங்கிட்டு வரான். அப்போ வடை சாப்பிடுங்கன்றான். அன்னைக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆகிற. ஸோ காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் திருவசனத்தின் மூல உபதேசங்களை மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறதே அப்படின்றார் பவுல். எபிரேய ஆக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலம் வர வர நீங்க என்ன செய்யணும்னா, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில வளரணும், வளர வேண்டும். வளர்ச்சி என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக முக்கியமானது. தேவன் படைத்த எல்லாமே வளருது, நெகத்திலிருந்து முடியிலிருந்து வாழ்க்கையில எல்லாமே வளருது. ஈவன் செல்ஸ் கூட ரெஜினுவேட் ஆகிட்டே இருக்கு, ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, தேவன் தேவனுக்கும் மனுஷனுக்கு என்னென்ன வித்தியாசம்? மனுஷன் உன்னை படைச்சான்னா அவன் உன்னை படைப்பான், அது இன்னொன்னு படைக்காது. புரியுதா உங்களுக்கு? ஆனா தேவன் உன்னை படைச்சார்னா அது இன்னொன்னு படைக்கும். நான் ஒரு ரோபோ படைக்கிறேன், 10 கோடி ரூபா செஞ்சு ஒரு ரோபோ படைக்கிறேன்னா 5 வருஷம் கழிச்சாலும் இந்த ஒரு ரோபோ தான் நிற்கும். ஒருவேளை நான் அதில் நான் ப்ரோக்ராம் செட் பண்ணி வைக்கும்போது நான் செஞ்சதை தான் செய்யுமே ஒழிய அது கிரியேட்டராக மாறாது. மேன் அப்படின்னா அவன் ஒரு ஃபவுண்டர் ஆஃப் ஷோன்றாங்கல்ல. ஃபவுண்டர்னா கண்டுபிடிப்பாளர். ஆனால் தேவன் தான் கிரியேட்டர், சிருஷ்டிகர். ஃபவுண்டர்னா என்ன, கிரியேட்டர்னா என்ன? ஃபவுண்டர்னா இருக்கிற ஒன்றை கண்டுபிடிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இந்த வாட்டர் பேக்கை காணோம் இல்லை, ஆனால் அது என்ன செய்யுது? இருக்கு, எங்கேயோ இருக்கு. டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டே வாட்டர் பேக் கண்டுபிடிச்சிட்டேன். வாட்டர் பேக்கை சிருஷ்டித்துட்டேன்னு சொல்ல முடியாது. சரி, ஒரு மேஜையை நீங்கள் உருவாக்குறீங்க, அப்பவும் மேஜையை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க ஒழிய மேஜையை சிருஷ்டிக்கலை. அப்போ உருவாக்குறதா என்ன? இருக்கிற 4 பொருளை வச்சு 5வது ஒன்றை நீங்கள் செஞ்சீங்கன்னா உருவாக்குறது. ஒன்றுமே இல்லாமல் அப்படி படைச்சு அப்படி கொடுத்தா அதுக்கு பேர் சிருஷ்டிக்கிறது. நம்முடைய தேவன் சிருஷ்டிக்கிற தேவன், நம்முடைய தேவன் சிருஷ்டிக்கிற தேவன். நாம் எல்லாம் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறோம். இப்போ மனுஷனுக்குள்ள தேவன் மனுஷனை படைக்கும் போது மனிதனை எப்படி படைக்கிறார்னா, அவன் இன்னொரு மனிதனை உருவாக்கக்கூடியவனாய் தேவன் படைக்கிறார். ஒரு கோழியை கர்த்தர் படைச்சா கூட அது இன்னொரு கோழியை படைக்குது. ஒரு பூனையை கர்த்தர் படைச்சா கூட அது இன்னொரு பூனையை கொடுக்குது. தேவன் படைச்சதெல்லாம் இன்னொன்று கொடுத்துக்கிட்டே இருக்கு. மனிதனும் கூட அவ்விதமாய் இன்னைக்கு ஆதாம் ஒருத்தனே இவ்வளோ பெரிய 800 கோடி பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. எல்லாம் ஆதாமினால் உருவாக்கப்பட்டது. தேவனை ஒவ்வொருத்தனையா படைச்சிக்கிட்டு இருந்தாரு. உங்களை யாராச்சும் தேவன் படைச்சார நேரடியாக? இல்லை. ஆதாமுக்குள்ள இருந்து நாம் எல்லாம் வெளியே வரோம். அப்ப மனிதனுக்குள்ளே ஒரு வளர்ச்சியை தேவன் வைத்திருக்கிறார். சிருஷ்டிக்கக்கூடிய இடத்திற்கு அவன் கடந்து வருகிறான். தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுகிறான். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவம் வளர்ச்சி அடையாமல் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்குதோ அது முடமான கிறிஸ்தவமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு இன்னும் தாமதமாகும். ஏன்னா என்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதமான கிறிஸ்தவர்களாய் மாறுகிறார்களோ அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். அப்பொழுது நீங்களும் நானும் ஆவலோடு காத்திருக்கிற தேவனுடைய வருகை கடந்து வரும். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம், ஆமென். தேவன் தாமதிக்கவில்லை, நாம் தாமதிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று கர்த்தர் காத்திருக்கிறாராம். அப்ப கெட்டு போயிட்டு இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா அவனை மாற வைக்காம இருக்கிறது யாரு? நீங்களும் நானும். ஸோ தேவனுடைய வருகை நம்ம தான் டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். நீ ஏசுநாட்ட போய் எப்போ நீ வருவீங்க அப்படின்னு கேட்டா, தூதர்கள்ட்ட போய் எப்போ ஏசுனார் வருவார்னு கேட்டா, நல்லா கவனிங்க, உன்னதமான ஒரு சத்தியத்தை சொல்கிறேன். இப்போ ஏசு எப்போ வருவாருன்னு தூதர்கள்ட்ட கேட்டால் தூதர்கள் சொல்லுவாங்க, ஏசுனாருக்கு தாங்க தெரியும். நேரம் ஏசுனார்கிட்ட போய் எப்போங்க வருவீங்க கேட்டால், அந்த டைம் எனக்கு தெரியாதுப்பா, பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவர் நிறையா, அப்பிதாட்ட கேட்டுக்கணும். பிதாட்ட போய் அவர் எப்போ வருவாருன்னா,
எனக்கு என்னடா தெரியும், உங்களுக்கு தான்டா தெரியும். கைத்துட்டு. ஏன்னா அவர் எப்போ வரணும் டிசைன் பண்றதை நீங்க தான்டா. நீங்கெல்லாம் கரெக்ட் ஆயிட்டீங்கன்னா அவர் வந்துருவாரு. இப்போ நான் உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நம்ம எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் பார்த்தா குறிமுள் எங்கே நிற்குது? நம்மள்கிட்ட நிற்குது. பிசாசு எப்படி ஏமாற்றி வச்சுட்டான்? எல்லாரும் காத்துருங்க, ஏசு வருவார்னு. சார் பக்கத்தில் ஒருத்தன் தண்ணி தாம இருக்கிறேன், அவனை விடுறா, ஏசு வருவாரா. ஐயா ஒருத்தன் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்க, அவனை விடுறா, ஏசு வர போறாரா. ஐயா இந்த உலகம் வந்து அரசியல்வாதிய கையிலையும் வந்து தவறுகள் செய்கிற கரையத்தில் இருக்கு, அதை விடுறா, நமக்கு இது பாத்தியம் கிடையாதுடா, நம்ம அந்த உலகம் கர்த்தர் தான்டா. இப்படியே சொல்லி அவர் வருவார், அப்போ இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி வச்சிட்டான். ஆனால் உண்மை என்னன்னா, இதெல்லாம் சரியாயிரும் அப்போ தான் அவர் வருவார். மறந்துடாதீங்க. ஒரு சின்ன நூலில் தான் மாறுறோம். அவர் வரும்போது இதெல்லாம் சரியாகாது. இதெல்லாம் சரியாகும் போது தான் அவர் வருவார். அவர் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை திருமணம் முடிக்க தான் வராரு. கருகி போன எருவாட்டியை வந்து அள்ளிட்டு போறதுக்கு அவர் வரல. நீ சொல்ற மாதிரி எல்லாம் வந்து குண்டை போட்டு அழிச்சு அங்கிட்டுக்குன்னு ஓடிட்டு இருக்கும்போது இயேசுனார் வந்து காப்பா. இல்லை, இந்த உலகம் தேவனுடைய அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக புதிய எருசலேமாக மாறி இருக்கும்போது தேவன் கடந்து வந்து அதை திருமணம் முடிக்கத்தக்க மணவாளனாய் தேவன் வருகிறார். நீங்க யார்? மணவாளன் தோழர். ஆவியானவர் மணவாட்டி ஆகிய சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் பாருங்க. அப்ப இந்த உலகம் புதிய எருசலேமாக மாறக்கூடிய விஷயம். இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியை அவர் படைப்பேன்னு சொன்னாருங்க. அதனால அவர் வந்து தாங்க புது வானம் புது பூமியை படைப்பாரு. நீங்கள் சொல்லுவது மனித பார்வையில் சரியானது, ஆனால் தேவன் இதை சொல்லும்போது என்ன யோசித்து சொன்னார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர். ராஜாக்களை யார் தள்ளுறாராம்? கர்த்தர் தள்ளி ராஜாவை அவர் தான் ஏற்படுத்துறாராம். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் படிச்சீங்கன்னா ஏகப்பட்ட ராஜாக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க, ஏகப்பட்ட ராஜாக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்ப நான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறோம்னா ஒரு ராஜாவை கூட தேவன் நேரடியா வந்து ஏற்படுத்தவே இல்லை. அத்தனை ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகள் தான் ஏற்படுத்தினார்கள். கையை தட்டுவது ஆமென். சரியில்லாத ராஜாக்களை தீர்க்கதரிசிகள் தான் தள்ளினார்கள். சவுலை யார் ராஜாவை ஏற்படுத்துறது? கர்த்தர்ன்றவங்களாம் கை தூக்குங்க. கர்த்தர் தான் ஏற்படுத்தினாரு. கர்த்தர் இல்லைன்றீங்க. சாமுவேல்கிட்ட சொல்றாரு, நாளைக்கு ஒருத்தன் வருவான், அவனை இஸ்ரவேலுக்கு நான் தலைவனாக ஏற்படுத்தியிருக்கிறேன்னு. கர்த்தர் தானே ஏற்படுத்தினார் ராஜாவா? இப்ப சொல்லுங்க, சவுல ராஜாவை ஏற்படுத்துறது கர்த்தர் தான்றவங்க கை தூக்குங்க. ரொம்ப தெளிவா இருக்கிறீங்களே. கர்த்தர் தான் ஏற்படுத்தினாரு, ஆனா கர்த்தர் ஏற்படுத்தல. அவனை ராஜாவா யார் அபிஷேகம் பண்ணது? சாமுவேல். அவனை ராஜாவா ஏற்படுத்தும் தேவன் நினைச்சாரு, அவர் நினைச்சதை சாமுவேல் செஞ்சான். அடுத்து அவனை ராஜாவா தள்ளணும் தேவன் நினைச்சாரு, அந்த தள்ளுறத சாமுவேல் செஞ்சான். சோ ராஜாவை ஏற்படுத்துவேன் ராஜாவை தள்ளுவேன் பிதா சொல்லும் போது தன்னுடைய தீர்க்கதரிசிகளை மனதில் கொண்டுதானே சொன்னார். அப்படித்தான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் சிருஷ்டிப்பேன் என்று சொல்லும் போது தேவனுடைய புத்திரர்களாய உன்னை என்னையும் வைத்துதான் தேவன் அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாரே அல்லாமல் நீயும் நானும் தான் அந்த வார்த்தையை நிறைவேற்ற போறோம். ராஜாவை தள்ளி ராஜாவை ஏற்படுத்த வார்த்தையை நிறைவேற்றியவன் சாமுவேல், நாத்தான்வேல், இவர்கள் தான் அதை செய்தார்கள். அப்படித்தான் இந்த கடைசி நாட்களிலே சபையானது ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திலிருந்து ஆசீர்வாதமாய் மாறக்கூடிய ஒரு இடத்திற்கு வரும்போது இந்த பூமி தேவனுடைய ராஜ்யத்தால் நிரப்பப்படும். சபை சன்ஸ் ஆஃப் காடா மாறும். அப்பதான் பைபிள் சொல்லுது வந்து சர்வ சிருஷ்டியும் புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். சரி, அப்ப பிசாசு என்ன பண்ணி வச்சுட்டான் சார்? சபையை பெற்றெடுக்க விடாதபடி தடை செய்ய பார்த்தான், முடியல. சபை திரளான விசுவாசிகளை பிறப்பித்திருச்சு. ஸோ பிசாசால தடுக்க முடியல. ஸோ அடுத்து என்ன பிளான் பண்ணா, பிறந்த பிள்ளைகளை எல்லாம் பிள்ளைகளாவே வச்சிரு, அதை புத்திரனா மாற விட்டுறாத. கடைசி 5 கோடு தாண்டி 6வது கோடை நீங்க தொடணும். 4 கோடை தாண்டி வந்துட்டீங்க. 5வது கோடு கிட்ட
பார்க்குறேன், இந்த ஒரு கோட்லையாச்சும் உன்னை நிப்பாட்டிடலாம்டா. எல்லாம் பிள்ளைகளாக வச்சுருப்போம். புத்திரன் ஆயிட்டானா இந்த பூமி அடிமைத்தனத்தில் விடுதலை ஆயிரும், சாபத்திலிருந்து விடுதலை ஆயிரும். தேவ புத்திரர்கள் யார்? சத்துருக்களோடு பேசுவார்கள் ஒளிமுக வாசலிலே. இந்த பூமியை சத்துருக்கள் கரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார்கள். இந்த உலகம் என்ன ஆயிரும்? டெலிவர் ஆயிரும். டெலிவர் ஆனால் என்ன ஆகும்? தேவனுடைய ராஜ்யம் மேனிஃபெஸ்ட் ஆயிரும். மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்னா வெளிப்படுத்த சொல்லப்பட்ட புதிய வானம் புதிய பூமியில சிருஷ்டிக்கப்பட்டுரும். அப்ப எப்ப சபை எப்ப இந்த உலகம் ராஜ்யத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணும்னா, எப்ப சபையானது புத்திரனா மாறி தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்கிறதற்கு தான் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து ஆசீர்வாதமாகிற நிலைமைக்கு கடந்து வருகிறதோ, அப்பொழுது இந்த உலகம் மறுரூபம் அடைய ஆரம்பிக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவ புத்திரர்கள் யாரு? ஆசீர்வாதமாய் இருப்பவர்கள். என்னுடைய கேள்வி இந்த மதிய நேரத்திலே, நான் கிங்டம் மெசேஜ் அப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன மெசேஜ் கொடுக்குறேன்? கிங்டம் மெசேஜ். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாரு? ராஜ்யத்தை ஸ்தாபிக்க. உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவரு வரல, பரலோகத்தை இங்க கொண்டு வரதுக்கு தான் வந்தார். புதிய எருசலேம் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இங்க இருந்து மேலே ஏறுதா, அங்க கீழே இறங்குதா? சொல்லுங்க. சரி, இயேசு கூட என்ன செய்றார்? நல்லா கவனிங்க. எங்க இருந்து வராரு? பரலோகத்திலிருந்து இறங்கி வராரு. நீங்க எங்க இருந்து போறீங்க? பூமியிலிருந்து போறீங்க. நடுவானத்தில் என்ன செய்யறோம்? சந்திக்கிறோன்றாங்க. இது வரைக்கும் கதை ஓகே. இதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம்? ஒன்று நம்ம அவர் கூட போறோமா? அங்கே அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அதுக்கப்புறம் அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திரு. இந்த சமூகம்ன்றது எங்க? இங்கேயா அங்கேயா? இதற்கு ஒப்பான பழைய ஏற்பாட்டு சம்பவம் எது? யோசேப்பு எகிப்திலிருந்து வருகிறான், யாக்கோபு கானானிலிருந்து வருகிறான். இவர்கள் இருவரும் வர வழியிலே அப்பா வராருன்னு எதிர்கொண்டு போறாமே, அப்பாவே வராரு அப்படின்ட்டு பிள்ளை வரவேற்க போகுது. போன உடனே அப்பா வர்ற வழியில அந்த எகிப்துக்கும் கானானுக்கும் நடுவுல சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான் யாக்கோபு. அழுது சொல்றான், நான் உன்னை பார்ப்பேன்னு நினைக்கல, உன் பிள்ளையெல்லாம் பார்க்குற கர்த்தர் கிருபை செஞ்சுட்டாரு, திரும்ப உன்னை நான் உயிரோடு பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லடா. யோசேப்பை பார்த்தபோது யாக்கோபின் ஆவி துளிர்த்தது. முதலாவது எழுப்புதல்ன்ற வார்த்தை அங்கதான் வருதான், ரிவைவல்ன்ற வேர்டு அங்கதான் வருது. அந்த ஆவியை பார்த்த அவன் ஆவி துளுத்துதான். துளுத்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. எல்லாம் சரி, சந்திச்சுட்டாங்க. சந்திப்பின் நாள் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நேரா கானானுக்கு போறாங்களா எகிப்துக்கு போறாங்களா? கையத்தட்டு. சொல்ற புரியுதா? அவர் நானும் சந்திச்சுட்டு என்ன, யாக்கோபு யோசேப்பை கூட்டிட்டு போல, யோசேப்பு இருக்கிற இடத்துக்கு தான் யாக்கோபு கூட்டிட்டு வரான். பாருங்கப்பா, இந்த இடத்துக்கு நான் தனியா வந்தேன்ப்பா, உங்க பையனை தேவன் எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்காரு பாருங்க என்று சொல்லி கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சதை பார்த்து அவங்க அப்பா சந்தோஷப்படுற மாதிரி கூட்டிட்டு வரான். அப்படித்தான் அவர் வருவார். அப்போ நீங்கள் சொல்லணும், பாருங்கப்பா உங்களுக்காண்டி நான் எவ்வளோ வேலையை முடிச்சிருக்கிறேன், என்ன காரியங்கள் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த பூமி எப்படி ஆதாம் மாற்றி வச்சான், நாங்கள் எப்படி மாற்றி வச்சிருக்கிறோம். இதுக்குத்தான் நீங்கள் ரத்தம் சுத்தினீங்க, இதுக்குத்தானே நீங்கள் உயிரை விட்டீங்க. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். உசுர பூமிக்கு விட்டாராம், ஆனால் பூமிக்கே வராமல் அப்படியே திரும்பி போயிடுறாரா? என்னையா கதை, எனக்கு புரியல. அவர் எதுக்காக ரத்தம் சிந்தினாரோ அந்த ரத்தத்தை சிந்தினதோட பலனை இந்த பூமியில் என்ன செய்யணும்? அவரு பார்க்கணும். அதனாலதான் வெளிப்படுத்த சொல்றாங்க. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 9-10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டீர். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். எங்களை ராஜாக்களாயிட்டீங்க. கை தூக்குங்க ஒரு தடவை. ராஜாக்கள்லாம் கை தூக்குங்க. ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீர். அல்லேலூயா. ஆசாரியர்கள்லாம் எந்திரிச்சிட்டாங்க.
ஆசாரியர்கள் எந்திரிச்சோன்னு என்னங்க செய்யணும்? ராஜாக்கள் அனாயிட் பண்ணணும். புரியுதா? இங்க பாருங்க, தயவுசெய்து எல்லாம் கவனிங்க. தேவன் 2 அனாயிட்டிங் ஊத்துறாரு. என்னென்ன அனாயிட்டிங்க? ராஜாக்கள், ஆசாரியர்கள். சபையானது ஆசாரியர்களை உருவாக்கிட்டே இருந்துச்சு, மிஷினரிகளை உருவாக்குச்சு, பாஸ்டரை உருவாக்குச்சு, பைபிள் காலேஜ் உருவாக்குச்சு. ஏன் இவ்வளவு ஆசாரியர்களை உருவாக்குனீங்களே? ஒரு 1000 ஆசாரியர்கள் உருவாக்குற நீ ஒரு 50 ராஜாவாச்சு உருவாக்கி இருக்க வேணாமா? கையத்தட்டு ஆமென். ஆசாரியர்களை உருவாக்கிய சபை ராஜாக்களை உருவாக்கவில்லை. ஆனால் பூமியை ஆள வேண்டும் என்றால் ராஜாக்களும் தேவை, ஆசாரியர்களும் தேவை. அதனாலதான் பிசினஸ்மேன் மீட் ஸ்டார்ட் பண்றோம். அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சபையானது இந்த உலகத்துல தேவன் வெறும் ஆசாரியரை உருவாக்கல. ஆசாரியர்கள் உருவாக்கி இருந்தா ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வச்சு பரலோகத்துக்கு கூட்டு போவாங்க. ராஜாக்களை உருவாக்குறாரு. அதனால பொலிட்டிஷியன் மீட்டிங் போடுறோம், நம்ம அதெல்லாம் பிசினஸ்மேன் மீட்டிங் போடுறோம், அதெல்லாம் பிசினஸ் ஸ்கூல் நடத்துறோம். ஏன்? தேவனுடைய திட்டம் இங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறது. தேவன் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். சரி, எங்களை ராஜாக்கள் ஆசாரியருமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று கையெழுத்து. ஆமென் ஆமென் ஆமென். நாங்க பரலோகத்துல அரசாளுவோம் இல்ல, நாங்க ரொம்ப தெளிவா இருக்கு வெளிப்படுத்தல, பூமியிலே அரசாளுவோம். அவர் தம்முடைய ஆத்தும வர்த்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அப்ப இது எப்படி நிறைவேறும்? தேவனுடைய பிள்ளைகளால் அல்ல, தேவனுடைய புத்திரர்களால். பிள்ளைகள் யார்? புத்திரர்கள் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிள்ளைகள், ஆசீர்வாதமாய் இருப்பவர்கள் புத்திரர்கள். பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் பிள்ளைகள், பெற்றதிலிருந்து கொடுப்பவர்கள் புத்திரர்கள். இயேசு சொன்னார், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். The better standard is not being blessed but being a blessing. அதாவது சிறந்த வாழ்க்கை என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய வாழ்க்கை. வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவருடைய தரித்திரத்தினாலே, அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படிக்கு நம் பொருட்டு அவர் தரித்திரர் ஆனாரே அப்படின்னு எழுதிட்டு அது எப்படி கண்டினியூ பண்ற? அதே போல நாமும் கூட நம்ம ஐஸ்வர்யத்திலிருந்து கொஞ்சம் குறையிறனால தரித்திரராக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தன்னை குறைச்சிக்கிட்டார்ல, அப்படிதான் வசனம் கண்டினியூ ஆகுது. நம்ம 2வது பகுதியை படிக்கிறதே இல்லை. அவர் தரித்திரனார், அவர் தரித்திரனார், நான் ஐஸ்வர்யவான் ஆயிட்டேன், நான் ஐஸ்வர்யவான் ஆயிட்டேன். இது சில்ட்ரன் ஆஃப் காட், சன் ஆஃப் காட் அடுத்த வசனத்துல வரான். அப்படியே நாமும் கூட மற்றவர்களை ஐஸ்வர்யவான் ஆக்குவதற்காக நம்மை கொஞ்சம் தரித்திரராக மாற்றிக்கொள்வதிலே தவறொன்றும் இல்லையே. கையை தட்டுங்க. அப்படிதான் முடிக்கிறார். ஆமென். வசந்த வாசிப்போமா? இங்க இருக்கு 2 கொரிந்தியர் 8:9. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரமா வாசிங்க. 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்ய உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டுமென்று உற்சாகப்படுத்துகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாய் இருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. அப்படின்றத அந்த வசனத்தை சொல்றாரு. எது? கிறிஸ்து நமக்காய் தரித்திரரானார். அவர் ஐஸ்வர்யவானா இருந்தார், ஒன்னு ஐஸ்வர்யவானாக்குறங்க தரித்திரரானார். அதனால வாங்கிக்க அப்படின்ற இந்த வசனம் எழுதல. அவர் கொடுத்தார்ல, அது மாதிரி நீயும் கொடு அப்படின்ற இந்த வசனம் எழுதுறாரு. அதனாலதான் 2ஆம் வசனம் சொல்லும்போது அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும், 3ஆம் வசனம் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருப்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அவன் தரித்திரத்திலிருந்தே கொடுத்தாங்களாம். நம்முடைய கர்த்தரும் கூட தன்னை தரித்திரராக்கினாரே. அப்ப இங்க என்ன சொல்ல வரான்? வாங்குவது என்பது சில்ட்ரன் ஆஃப் காட், கொடுப்பது என்பது சன்ஸ் ஆஃப் காட். கடந்த ஜெனரேஷன் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை பத்தியே சபைக்கு பேசி பேசி நீ கலங்காத, கர்த்தரும் வாழ்க்கையை மாத்திடுவாரு. திகையாதே, நான் உன் தேவன், உன்னுடைய இடுப்போடு இன்றோடு சுகமாகிற, உன் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, எல்லாம் மாறுகிறது. அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, மறுரூபமானாங்க, எல்லாமே உண்மைதான். ஆனா அதோட அவங்க போயிட்டாங்க. அதெல்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீ எதுவுமே அவங்க செய்யல. அதிகபட்சம் போனா
தேவனுடைய சன்ஸ் ஆஃப் காடா இருந்த சில ஊழியர்கள் தான் அடுத்த ஜெனரேஷன் வந்து மறுபடியும் சபைக்கு இந்த உலகத்தை மாத்துறாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. அதனால சொல்றேனே, இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்க லட்சக்கணக்கான ஜனங்கள் கூட்டினார்கள். அவர் நின்னுட்டார்னா, அவர் நடந்தார்னா பின்னாடி வர கூட்டம் ஊர்வலம். அவர் நின்று திரும்பிட்டார்னா பொதுக்கூட்டம். அவ்வளோ பேர் அப்பத்தை வாங்கி தின்னாய். ஆனால் ராஜ்யம் அப்பத்தை வாங்கி தின்ன 5000 பேரினால் கட்டப்படவில்லை. மேல் வீட்டறையில் அமர்ந்திருந்த 120 பேரால் மாத்திரம் தான் ராஜ்யம் கட்டப்பட்டது.